ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் நம்ம வர கொத்தமல்லியை வச்சு ஒரு தொகையலும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வித்தியாசமாக ஒரு முட்டைகோஸ் போட்டு ஒரு கூட்டும் பண்ண போகிறோம். இப்போ முட்டைகோஸ் கூட்டுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பயத்தம்பருப்பு போட்டுருக்கேன். டேபிள் ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுருக்கேன். ரெண்டையும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு குக்கரில் 4 விசில் விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே முட்டைக்கோசை பொடி பொடியாக நறுக்கி வச்சுன்ட்டு ஒரு வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு 2 தக்காளியை போட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 2 காஞ்ச மிளகாயை 1-2 கிள்ளி போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. அந்த எண்ணெயில் ஒரு பெரட்டினா போகிறோம். எப்படியும் நம்ம தண்ணி விட்டு தான் வேக விட போகிறோங்கிறத அந்த தக்காளி அப்படியே வெந்துடும். ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் வேகிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த டம்ளரால் 1 டம்ளர் 200 டம்ளர் அது. இப்போ அந்த தண்ணி கொதித்ததும் அதுலேயே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோசையும் அதில் போட்டுடலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் தாப்பில் 4 பக்கமும் கலரி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா அது வேகட்டும். முட்டைக்கோஸ் அது வேகிறதுக்குள்ளே ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு எடுத்து இந்த முட்டைக்கோஸ் கூட்டில் கொட்டிடலாம். பருப்பை போட்டுட்டு அந்த குக்கர்லேயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா அலம்பிட்டு அதில் விட்டுடலாம். ரொம்ப தண்ணியை விட்டோன்னா கூட்டு நீத்து போயிடும். அதனால் இதில் இன்னும் தேங்காய் வேறு நம்ம அரைச்சி விடுவோம். அதனால் ரொம்ப லூஸாகிடும் கூட்டு. அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு விட்டுக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச தேங்காயும் அதிலேயே விட்டுடலாம். இந்த மிக்சி ஜாடியிலையும் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதையும் அலம்பி அதிலேயே விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. தேங்காய் அரைச்சி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லாஸ்ட்டாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை எடுத்து அதில் போட்டுடலாம். எங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை தான் இருந்ததுங்கிறதுனால அதை நான் போட்டுருக்கேன். அவ்வளோதான், இந்த கூட்டு ரெடியாக எடுத்து லாஸ்ட்டாக ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு 2ஐயும் போட்டு தாளித்து அதில் கூட்டில் போட்டுடலாம். அவ்வளோதான். பொதுவாக கூட்டுனாலே குழந்தைகள் அவ்வளோவா விரும்பி சாப்பிடாது. இதுபோல் செஞ்சு போடுறதே கொஞ்சம் பரவாயில்லன்னு விரும்பி சாப்பிடுவோம். இந்த மசாலா வாசனையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிடுவோம். இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தொகையல் சாதத்துக்கெலாம் இந்த கூட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி இதுக்கு கொத்தமல்லி வேறு தொகையல் தான் அரைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கொத்தமல்லி வேறு தொகையல் பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக நம்ம கொத்தமல்லி தழையில் அரைப்போம், பச்சை கொத்தமல்லியில். விதை கொத்தமல்லியிலையும் தொகையில் அரைக்கலாம். நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் இந்த கப்பால் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு கொத்தமல்லி வேறு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு புளிப்பு உரப்பாக இருந்தால் தான் இந்த தொகையல் நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக செவக்க வறுத்துக்கணும். வறுபடாமல் அரைச்சோன்னாக்கா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது, வாசனையும் இருக்காது. அதனால் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லி வறுபட்டதும் நம்ம எந்த அளவு எடுத்தோமோ கொத்தமல்லியே அதே அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காயும் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதுலேயே நல்லா வதக்கிக்கணும்.
தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினோன்னாக்கா இதை 2-3 நாளைக்கு வச்சுட்டு தொகையில் சாப்பிட்லாம், வீணாகவே போகாது. ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம், அது வீடியோவில் வரல, போட்டுக்கோங்க. தூள் பெருங்காயம் இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து போட்டுக்கலாம். அந்த புளியையும் அதிலே போட்டு ஒரு பிரட்டிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் அதிலேயே போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு பிரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து பச்சை கருவேப்பிலை இல்லை, காஞ்சது தாங்கிறதுனால அதை நான் போட்டுருக்கேன். நீங்கள் பச்சை கருவேப்பிலை கிடச்சா பச்சை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா பொடி பண்ணிக்கணும், ஓரளவு நைஸாக, தண்ணி விடாமல். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு 4-5 தடவை கிளறி அதை நைஸாக அரைச்சிக்கணும். முன்னெல்லாம் அம்மியில் வச்சு அரைப்போம், நல்லா மசிஞ்சிடும். மிக்சியில் அரைக்கிறது அவ்வளோ ஈஸியாக மசியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த தொகையல் சாதம் நல்லெண்ணெய் விட்டுன்னு பிசைஞ்சு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.